நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் தனுசு மற்றும் மகரம் ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்களை ரொம்ப துல்லியமாக பார்க்க போகின்றோம். முதலில் தனுசு ராசிக்கான கிரக நிலைமைகள் மற்றும் குணங்களை பார்க்கலாம். இந்த ஜூலை மாதத்தில் தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். அதே போல சுகஸ்தானத்தில் ராகுவும், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயும், ருண ரோகஸ்தானத்தில் குருவும், சப்தமஸ்தானத்தில் சூரியனும், அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வலம் வருகின்றார்கள். தனுசு ராசிக்காரர்களை வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் அதற்கு எல்லாம் சேர்த்து பம்பர் பரிசாக இவர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது நிச்சயம் உண்டு. ஏனென்றால் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், அதி உன்னதமான ஒரு ஸ்தானம். வாழ்வில் நல்லது ஒன்று இருந்தால் கெட்டது என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதே போல கஷ்டம் என்று ஒன்று இருந்தால் நன்மை என்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும். அது உங்களுக்கு வாழ்வின் இளமை காலத்திற்கு பிறகு நிச்சயம் அமையும். கால புருஷனுக்கு தகப்பன் ஸ்தானம் என்பதால் ஒரு குடும்பத்திற்கு தகப்பன் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் எப்படியெல்லாம் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கின்றாரோ அதே போலத்தான் தனுசு ராசிக்காரர்களும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தன்னை அர்ப்பணித்து விடுவார்கள். இயற்கை இவர்களுக்கு சிறு பதவியை கொடுத்தாலும் அதில் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுத்து உயர்ந்த நிலைக்கு ஒரு நாள் கொண்டு வந்துவிடும். உழைப்பும் உயர்வும் இருந்தாலும் இது கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானம் என்பதால் நீங்கள் நேர்மையாக இருந்தால் நீங்கள் நினைத்தது எப்பொழுதும் நடக்கும். அதே போல தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மகர ராசி 2ஆம் இடமாக அமையும். இது கால புருஷனுக்கு 10ஆம் இடமாக அமைவது இயற்கை கொடுத்த வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். சர ராசியாக விளங்குவதால் எந்த வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும், உதாரணமாக உலகில் உள்ள எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எந்த வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதில் தடையில்லா ஒரு மணி ஃப்ளோ ஆனது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அருளுவார். அதே போல இந்த 2ஆம் இடம்தான் குடும்பஸ்தானம் என்று கூறுவார்கள். இதனால் உங்களுக்கு குடும்பம் என்ற ஒன்று அமைந்த உடன் உங்களுக்கு பொருளாதார வரவும் உயர்வும் நிச்சயம் படிப்படியாக உண்டு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை அர்ப்பணிக்க வேண்டிய நிலைமை என்பது வரும். இது சரராசி என்பதால் பொருளாதாரம் என்பது இருக்க இருக்க உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதிலும் கால புருஷனின் 10ஆம் இடம் என்பதால் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் என்பது நிச்சயமாக திறக்கும். அதே போல இந்த ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் நட்சத்திரம் உங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கும் என்பது உறுதி. ஏனென்றால் இவர் ராஜா என்பதால் உங்களுக்கு அரசாங்க ரீதியான ஏதாவது ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு தலைமை பண்பை வேலையை கொடுத்து அதன் மூலம் உங்களுக்கு எல்லா மேன்மையும் அடைய இந்த சூரியன் துணையிருப்பார். கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்ட பதவி வரை நிச்சயம் உங்களுக்கு சூரியனால் கிடைக்கப்பெறும். உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம் என்பதை இவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இவர்களுக்கு முன்னால் குற்றம் என்ற ஒன்று நடந்துவிட்டால் துப்பாக்கியிலிருந்து தோட்டா வருவது போல் கோபமான வார்த்தைகள் வெளிவரும். இவர்களை பொறுத்தவரை நேர்மையாக இருந்து கொள்வதுதான் மற்றவர்களுக்கு நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்னவென்றால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எல்லா விதத்திலும் நன்மையை உண்டாக்கும். எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும். எதிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தரும். பணம் வருவது அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வுகள் கிடைக்கும். அதே போல தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மைகள் உண்டாகும். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள்.
மேல் அதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகள் கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான நிலை மாறும். பெண்களுக்கு காரியங்கள் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் நடந்து முடியும். கலைத்துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீர்கள். ஆடை ஆபரணங்கள் சேரும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டுதல்களும் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும். நிலம், வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கைகூடி வரும். நீதிமன்ற வழக்குகளிலிருந்து விடுபடுவீர்கள். வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும். சமாளிக்க முயல்வீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வார்கள். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறும். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். ஆன்மீக பணிகளில் நாட்டங்கள் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. வெளித்தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலைகள் ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் உயரும். உங்களுக்கான பரிகாரம் சித்தர்களை வணங்கி வர மனதில் தைரியம் கூடும். காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். அடுத்து மகரம் ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக மகரம் ராசிக்கான கிரக நிலைமைகள் மற்றும் குணங்களை பார்க்கலாம். தன வாக்கு ஸ்தானத்தில் சனி, தைரிய ஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு, ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வலம் வருகின்றார்கள். மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குணங்களை பார்க்கும் பொழுது கும்பராசி 2ஆம் இடமாக தனஸ்தானமாக வரும். மகரம் ராசிக்காரர்களுக்கு செல்வத்தை சேர்க்கும் இடம், செல்வம் சேரும் இடமும் இந்த இடம்தான். உங்களுக்கு வாழ்க்கையில் யோகங்கள் நிறைய கிடைக்க வேண்டும் என்றால் அது இந்த ஸ்தானத்தின் மூலமாகத்தான் கிடைக்கப் பெறும். இந்த ராசி ஸ்தர ராசி. அதே போல கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகவும் இருப்பதால் உங்களுக்கு திருமணம் ஆன பின்புதான் பொருளாதாரத்தில் மிகுந்த மேன்மைகள் என்பது படிப்படியாக உண்டாகும். இந்த இடத்தின் மூலம் உங்களின் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் இது. இந்த 2ஆம் இடம் மகரத்திற்கு அச்சய பாத்திரம் போல் ஒரு கட்டத்திற்கு மேல் செல்வத்தை அள்ளி வழங்கக்கூடியது. இந்த 2ஆம் இடமான கும்பம் ராசி. மகரம் ராசியில் பிறந்து தற்பொழுது வறுமையில் இருக்கின்றவர்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. உங்களின் இளமை காலத்திற்கு பிறகு உங்களின் உழைப்பின் மூலம் நீங்கள் மாபெரும் சாதனைகளை படைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதே போல இந்த வீடு காற்று ராசியாக செயல்படும். அதே போல இந்த வீட்டின் அதிபதியான சனி பகவானும் காற்று தத்துவம் கொண்ட கிரகம்தான். நீங்கள் ஒன்று நினைத்து பாருங்கள். நீர் இல்லாமல் சில நாட்கள் இருக்கலாம். உணவு இல்லாமல் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட இருக்க முடியாது. அந்த காற்றுக்கு காரகன் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் தான். நவ கிரகங்களில் சனி பகவான் எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார். சனி பகவானுக்கு ஆகாத ராசிகளான மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டுமே சனி பகவான் கெடுதல்களை செய்ய கடமைப்பட்டவர். சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக வருவதால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களை அடிமட்டத்திலேயே வைத்திருக்க மாட்டார். உங்களுக்கு சனி திசை வரும் பொழுது
குப்பையில் கிடந்தவர்களையும் கோபுரத்தில் ஏற்றி அழகு பார்க்கும். நவ கிரகங்களில் சனியைத்தான் எல்லோரும் சனீஸ்வர பகவான் என்று கூறுவார்கள். மற்ற கிரகங்களுக்கு இந்த மாதிரியான பட்டங்கள் கொடுக்கப்படவில்லை. இதை வைத்தே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சனியானவர் கெட்டவர் கிடையாது. ஆனால் அவரிடம் சில மைனஸ்கள் இருக்கத்தான் இருக்கின்றது. நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. அப்படி பார்த்தால் எல்லா கிரகங்களுக்கும் எல்லா ராசிகளுக்கும் நன்மை தீமை என்பது கலந்ததுதான் இருக்கும். சனியை அதிபதியாக கொண்ட மகரம் மற்றும் கும்ப ராசிக்கு மட்டும் கெடுதல் அதிகமாக நடப்பதில்லை என்பதை நீங்கள் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவான் நம்மை தண்டிக்கும் தெய்வம் அல்ல, நம்மை திருத்தும் தெய்வம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் நீதிமான். இவர் அரசனை மட்டும் இல்லை, அனைத்து மனிதர்களையும் தண்டிப்பவர். இவரிடம் எந்த அமைச்சரின் சிபாரிசும் எடுபடாது. சிவனாயிருந்தாலும் யமனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் சனியின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது. எல்லோருக்கும் ஒரே தீர்ப்புதான். அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார். மனிதன் பிறப்பு எடுப்பதே கர்மத்தை தொலைப்பதற்கு தான். அதனால் இவரின் பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது. இந்த உலகமே இவரின் பிடியில்தான் உள்ளது. எனவேதான் இவரை தலைமை நீதிபதி என்பார்கள். இவர் நம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப சோதனைகள் கொடுத்து நம்மை திருத்தி நல்வழிப்படுத்தி நம்மை சாதிக்கச் செய்து நன்மை மட்டுமே செய்பவர். ஆனால் மக்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இவரை கண்டு பயப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட மகரம் ராசியினருக்கு இந்த ஜூலை மாதம் எதையும் யோசித்து செய்வது நன்மைகளை தரும். கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். எந்த விதத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகலாம், கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மையை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும். யோசித்து செய்யும் வேலைகள் சாதகமாக முடியும். கலைத்துறையினருக்கு பாராட்டுகள் வரும். வெளிநாடு பயணங்களும் இனிதே அமையும். எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும். உறவு நிலை சிறக்க விட்டு கொடுத்தல் அவசியமாகின்றது. கூட்டுத் தொழிலில் அதிகம் அக்கறை தேவை. அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திடீர் செலவுகள் ஏற்படும். சிக்கன நடவடிக்கை அவசியம் தேவை. உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடுபவர்கள் அதிக பயன் பெறுவார்கள். பயணத்தால் அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்பொழுது போக்கிக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பீர்கள். பணவரத்து இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பயணங்களில் நாட்டம் செல்லும். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டும். ஆர்டர்கள் கிடைக்க அயலாக பாடுபட வேண்டும். பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவதும் நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் வெற்றியடையும். உடல் ஆரோக்கியம் பெறும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.